ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம May 30, 2021 ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் தமிழில் பார்க்கலாம். இது நியூஸ் ஆர்டிக்கல். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, இந்த யாஸ் புயல் வந்துச்சு இல்லையா, ஸோ அது வந்து சுந்தர்பன்ஸை ரொம்ப பாதிச்சிருக்குது அப்படின்னு இருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ நம்ம வந்து சுந்தர்பன் பற்றி பார்க்கலாம். சுந்தர்பன் அப்படிங்கிறது வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. ஓகேவா. ஸோ இது வந்து பே ஆஃப் பெங்காலுடைய பார்டரில் இருக்குது. அப்புறமா இந்த ஏரியா வந்து ரொம்ப டெல்டா, அதுவும் வந்து ஸ்வாம்பி டெல்டாவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ப்ளஸ் வந்து எங்கே ரிவர் கங்காவும் பிரம்மபுத்திராவும் கலக்குதோ, ஸோ அங்கே தான் வந்து இது இருக்குதுன்றாங்க. ப்ளஸ் இது கூட மேக்னா ரிவரும் சேர்ந்தது தான் அந்த இடத்துல தான் சுந்தர்பன்ஸ் வந்து உருவாகி இருக்குது. ஓகேவா. ப்ளஸ் வந்து இது வந்து கோஸ்டல் இந்தியாவை எடுத்து பார்க்கும்போது இது நம்ம கூடயும் ப்ளஸ் வந்து பங்களாதேஷ் கூடயும் பார்டர் ஷேர் பண்ணியிருக்குது. ஓகேவா. பங்களாதேஷில் தான் ஆனால் அதிகமான பார்டர் ஷேர் பண்ணியிருக்குது. என்னென்னா 9630 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது. இந்தியாவுடைய பார்டர் எவ்வளோ ஷேர் பண்ணியிருக்குதுன்னா 4264 கிலோமீட்டர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்குது. தென் சுந்தர்பன்ஸோடைய பவுண்டரிஸ் பார்த்துட்டிங்கன்னா அதோட வெஸ்ட் சைடில் ஹூக்லி ரிவர் இருக்குது. ஈஸ்ட் சைடில் வந்து இச்சாமட்டி, கலிண்டி, ராய்மங்கல் ரிவர் இருக்குது. தென் அதோட நார்த் சைடில் வந்து டாம்பே ஹோட்ஜஸ் லைன் இருக்குது. சவுத்தில் வந்து பே ஆஃப் பெங்கால் இருக்குது. ஓகேவா. ஸோ இதெல்லாம் இதோடைய பவுண்ட்ரிஸ். தென் இது வந்து எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சுந்தர்பன்ஸ் வந்து மேங்க்ரூவுக்கு ரொம்ப ஃபேமஸ். ஓகேவா. ஸோ மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்கு, தென் ஸ்வாம்பி ஏரியா, எஸ்ட்ரீஸ், ரிவர் கேனால், ஃபாரஸ்ட் ஐலாண்ட், இதுக்கெல்லாம் வந்து சுந்தர்பன் வந்து ரொம்ப ஃபேமஸான ஏரியா. பயோடைவர்சிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நிறைய லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீஷஸ்க்கு இது வந்து சேஃப் ஹோம்ஸாக இருக்குது. ஓகேவா. ஏன்னா அங்கே மேங்க்ரூவ் இருக்கிறதுனால அங்கே நிறையா ஸ்பீஷஸ், குட்டி ஃபிஷ்லேருந்து ஷ்ரிம்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே இது வந்து லைஃப் கொடுக்குது. அப்புறமா வேர்ல்டு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டில் எங்கே வந்து டைகர் இருக்குது அப்படின்னா அது சுந்தர்பனில் தான் இருக்குது. ஓகேவா. வேர்ல்டு லெவலில் டைகர் வந்து மேங்க்ரூவில் எங்கே இருக்குது, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்லனா இங்கே தான் இருக்குது. ப்ளஸ் வந்து இங்கே 200 ராயல் பெங்கால் டைகர்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா. ப்ளஸ் இது போக பேர்ட் ஸ்பீஷஸ் வந்து ஒரு 170க்கு மேலே இருக்குது. தென் இது வந்து லார்ஜஸ்ட் சிங்கிள் பிளாக் ஆஃப் டைடல் ஹாலோஃபைட்டிக் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இந்த வேர்ல்டு. ஓகேவா. ஹாலோஃபைட்டிக் அப்படின்னா சால்ட் டாலரண்ட் பிளான்ட். ஓகே. ஸோ வந்து இங்கே இருக்கிற பிளான்ட்டுக்கெலாம் சால்ட் டாலரண்ட் கெப்பாசிட்டி வந்து இருக்கும். ப்ளஸ் வந்து இது வேர்ல்டோட லார்ஜஸ்ட் டெல்டாயிக் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். ஓகேவா. ஸோ வந்து டெல்டா பகுதியில் இருக்கிற மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் எடுத்துட்டோம்னா வேர்ல்டில் லார்ஜஸ்ட் வந்து இந்த சுந்தர்பன் தான். இது போக இங்கே வந்து என்ன ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஹெரிட்டேரியா ஃபோம்ஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா. ஸோ இது இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா ஹெரிட்டேரியா மைனர் அப்படிம்பாங்க. இது வந்து ஒரு பிளான்ட் ஸ்பீஷஸ். ஓகேவா. ஸோ இதுலேருந்து தான் வந்து சுந்தர்பன் அப்படின்னு அதுக்கு நேம் வந்தது நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சுந்தர்னா அழகுன்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ வந்து இந்த ஃபாரஸ்ட் ரொம்ப அழகாக இருக்கிறதுனாலே அதுக்கு வந்து சுந்தர்பன் அப்படின்னு பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே. தென் இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து க்ரூஷியலாக இருக்குது. எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளட் வந்து இந்த ஏரியாவில் வராமல் இருக்கிறதுக்காக எப்போ வெள்ளம் வருதோ ஸோ அப்போ அதுக்கு வந்து ஒரு பேரியராக இது இருக்குது. ஓகேவா. இங்கே வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால வெள்ளம் அதிகமாக வருதுன்னா ஸோ அப்போ அதோட ஸ்பீடை வந்து இந்த சைக்ளோனோட ஸ்பீடை இது வந்து கம்மி பண்ணிடும். ஓகேவா. மேங்க்ரூவ்ஸ். அதுக்கப்புறமா இப்போ வந்து சாயில் எரோஷன் இருக்கும் இல்லையா, மேங்க்ரூவோட ரூட்ஸ் வந்து சாயில் எரோஷனை தடுக்குது. ஓகேவா. அதுவும் வந்து கடற்கரையில் இருக்கிற எல்லா சைட்லேயும் சாயில் எரோஷன் இருக்காமல் இது தடுக்குது. தென் வந்து ஐலாண்ட்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஷோர் ஸ்டெபிலைசராக இருக்குது. ஓகேவா. அது போக செடிமெண்ட் ட்ராப், அதாவது நம்ம சொன்ன மாதிரி இது வந்து அக்வாட்டிக், தென் வந்து டெரஸ்ட்ரியல் எல்லா ஆர்கானிசமுக்கும் இது சப்போர்ட் பண்ணுது. நேச்சுரல் ரிசோர்ஸ் கொடுக்குது. ஓகேவா. அதாவது இந்த சுந்தரவன காடுகள்லேருந்து நம்மளுக்கு நிறைய டிம்பர் கிடைக்குது. ஓகேவா. மரம் கிடைக்குது. தென் இங்கே இருக்கிற பீப்புள் வந்து இந்த சுந்தர்பன் ஈகோசிஸ்டத்தை தான் நம்பி அவங்களோட லைவ்லிஹுட் இருக்குது. ஃபிஷ்ஷிங், தென் வந்து ஹனி கலெக்ட் பண்ணுறது, வுட்டு, டிம்பர், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை சார்ந்து தான் இங்கே உள்ள மக்களோட வாழ்க்கை இருக்குதுன்றாங்க. ஸோ இவ்வளோ தூரத்துக்கு சுந்தர்பன் வந்து அங்கே இருக்கிற மக்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஓகே. ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து என்ன மாதிரி மெத்தட்லாம் எடுத்து கன்சர்வேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாவாக எப்போ டிக்ளேர் பண்ணியிருப்பாங்கன்னா 1978. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் வந்து டைகர் ரிசர்வாக சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. அப்போ வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா அப்படிங்கிறது வந்து 2585 கிலோமீட்டர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது லேண்டா இல்லைனா வாட்டரா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா போத் லேண்ட் அண்ட் வாட்டரையும் சேர்த்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. அதுக்கப்புறமா இந்த ரிசர்வ் ஃபாரஸ்டோடைய கோர் ஏரியாவை என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நேஷனல் பார்க்காக 1984 சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. நேஷனல் பார்க் அப்படின்னா அங்கே உள்ள ஏரியா ப்ளஸ் அதோட அனிமல், பிளான்ட் அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி அதை நேஷனல் பார்க்காக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. தென் வந்து சுந்தர்பன்ஸ் நேஷனல் பார்க்கு வந்து 1987 யுனெஸ்கோ வந்து நேச்சுரல் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து ப்ரொடெக்ஷன் கீழே, கன்சர்வேஷன் மெத்தட் கீழே வரும். ஓகே. தென் வந்து 1989 சுந்தர்பன் பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து அங்கே கிரியேட் பண்ணியிருப்பாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகே. அது போக யுனெஸ்கோவுடைய மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராமுக்கு கீழே இது வந்து குளோபல் பயோஸ்பியர் ரிசர்வாக இருக்குது. ஓகேவா. ஸோ இது வந்து சுந்தர்பன் எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து டைகர் ரிசர்வ், தென் வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட், தென் வந்து மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம், இதுக்கு கீழெல்லாம் இது இருக்குது. ஓகேவா.
ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மேங்க்ரூவ் வந்து நிறைய ஸ்பீஷஸ்க்கு வந்து லைவ்லிஹுட் கொடுக்கறதுனால அதை கன்சர்வ் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனால அதை வந்து இப்படி கன்சர்வேஷன் மெத்தட் கொடுத்துருப்பாங்க. ஓகே, தென் இதுக்கு நிறைய த்ரெட்ஸ் இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து சைக்ளோன் ப்ரோன் ஏரியா இது. ஏன்னா இங்கே வந்து பே ஆஃப் பெங்கால் இருக்கிறதுனால அதிகமாக இங்கே வந்து சைக்ளோன் வரும். ஓகேவா, தென் வந்து இது மான்சூனல் அதனாலையும் வந்து இது பாதிக்கப்படுது. ஓகேவா, அப்புறமா சீயோட லெவல் வந்து ரைஸ் ஆகும்போது இங்கே இருக்கிற ஐலாண்ட்லாம் டிஸப்பியர் ஆகுதான். ஓகேவா, ஏன்னா இப்போ வந்து குளோபல் சேஞ்சால் டெம்பரேச்சர்னால என்ன ஆகுதுன்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது சீ லெவல் ரைஸ் ஆகுது. ஏன்னா பனிக்கட்டிலாம் உருகி கடலுக்கு போகிறதுனால கடலோட மட்டம் வந்து அதிகமாகும். அதனால இங்கே நிறைய குட்டி குட்டி தீவுகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதெல்லாம் டிஸப்பியர் ஆகிறது அப்படின்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக 2010 நியூ மூர் ஐலாண்ட் இல்லைனா சவுத் தல்பத்தி ஐலாண்ட் வந்து என்ன ஆகிருக்குன்னா டிஸப்பியர் ஆகியிருக்கும். ஓகேவா, தென் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போதைக்கு அங்கே வந்து கோராமாரா தென் வந்து லோஹாச்சாரா ஐலாண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த 2 ஐலாண்டு வந்து ஹூக்லி ரிவரில் இருக்குது. ஓகேவா, அங்கே இருக்கிற ஐலாண்டோட சைஸும் ஷேப்பும் ரொம்ப இது வரைக்கும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா, இது போக சலினிட்டி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியா, ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ளஸ் ஆயிலோட சலினிட்டி வந்து அதிகமாகும்போது அங்கே இருக்கிற மேங்க்ரூவ் பிளான்ட் இருக்குல்ல, ஸோ அதால் ஓரளவு தான் சால்ட் டாலரேட் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரீம் லெவல் போச்சு அப்படின்னா ஸோ அது வந்து அங்கே இருக்கிற சாயில் கிராப் அதோட குவாலிட்டியும் பாதிக்கும், மேங்க்ரூவோடைய ஹெல்த்தையும் பாதிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, தென் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் பேட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப மாறினதுனால ஸோ அது வந்து ஃபிஷர்மேன்ஸை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இதுக்கு முக்கியமான ரீசன் வந்து ஹைட்ராலஜிக்கல் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மான்சூன் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா சைக்ளோன்ஸ் வந்து அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக வரதுனால அங்கே இருக்கிற ஈக்காலஜி டேமேஜ் ஆகுது, ப்ளஸ் வந்து அங்கே இருக்கிற ஹியூமன்ஸ்க்கும் வந்து அதிகமாக டேமேஜ் ஆகுது அப்படின்றாங்க. ஓகேவா, ஏன்னா இப்போ யாஸ் சைக்ளோன் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏரியாவில் சிவியரான டேமேஜ் காஸ் பண்ணியிருக்கும். ஏன்னா அதிகமாக காற்று வீசினதுனால ப்ளஸ் வந்து அங்கே என்ன ஆகிருக்குன்னா அந்த எம்பேங்க்மெண்ட் ஏரியா இருக்குல்ல ஸோ அதெல்லாம் வந்து அழிஞ்சு போயிருக்கும். ஓகே, அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா சீ வாட்டர் வந்து அதிகமாக இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டில் வரும். ஓகே, கலக்கிறதுனால இதோடைய சால்ட் கண்டென்ட் வந்து அதிகமாகும் அப்படின்னு இருக்கிறாங்க. ஓகேவா, இப்போ வந்து சீ வாட்டர் எல்லாம் வந்து லேண்ட் ஏரியாவுக்கு வந்து ஃப்ரெஷ் வாட்டரோட கலந்துச்சுன்னா ஸோ அப்போ வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்கு வந்து அங்கே ஷார்ட்டேஜ் ஆகும் அப்படின்றாங்க. அப்புறமா பீப்புளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதிகமாக சலினிட்டி இருக்கிற லேண்டில் கல்டிவேட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து அதோடைய த்ரெட்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு சஜஷன் என்ன சொல்லி முடிக்கிறாங்கன்னா நம்ம என்ன ஒரு பிளான் எடுத்தாலும் அது வந்து லாங் டேர்ம் பிளானாக அடாப்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகேவா, ஸோ அந்த லாங் டேர்ம் பிளான் எதுக்கு நம்ம எடுக்கணும்னா கிளைமேட் சேஞ்ச் வந்து மிட்டிகேட் பண்ணுறதுக்காக நம்ம எடுக்கணும், சஸ்டைனபிளாக இருக்கணுன்ற மாதிரி வே ஃபார்வர்ட் சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நியூ மேப் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, அதாவது லோக்கல் ஷீட்டில் டார்க் மேட்டர் பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, லோக்கல் ஷீட்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கேலக்டிக் ரீஜன் இருக்கும்ல, இப்போ வந்து பால்வெளி அண்டங்கள் ப்ளஸ் அதெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து அது ப்ளஸ் அதுக்கிட்ட இருக்கிற நெய்பர்ஹுட் கேலக்ஸி அதெல்லாம் வந்து என்ட்ரி பண்ணுற ஒரு மேப் தான் இந்த லோக்கல் ஷீட். ஓகேவா, ஸோ நம்ம இதில் வந்து டார்க் மேட்டர் பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலி டார்க் எனர்ஜின்னு இருக்குது, டார்க் மேட்டர்னு இருக்குது. ஓகேவா, டார்க் எனர்ஜி வந்து நியர்லி ஒரு 60% மேலே வந்து எர்த்தில் இருக்குது. பட் வந்து டார்க் மேட்டர் அப்படின்னா ரஃப்லி 27% யூனிவர்ஸில் இதாக இருக்குது. ஓகேவா, இதை வந்து நம்மளால் பார்க்க முடியாது. ஓகேவா, இது வந்து ஒரு இன்விசிபிள் மேட்டர், ஈவன் நம்மளால் கண் வச்சு கூட பார்க்க முடியாது. தென் ஏதாவது ஒரு ஸ்பெஷலான இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு கூட ரொம்ப ரேராக தான் அதாவது பார்க்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போதைக்கு தான் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு டெலஸ்கோப் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதனால் வேணால் பார்க்க முடியும்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. மற்றபடி இது வந்து பார்க்கவே முடியாது அப்படின்றாங்க. தென் வந்து இந்த டார்க் மேட்டரில் என்ன இது இருக்குதுன்னு இன்னும் வரைக்கும் ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. ஓகேவா, அதில் என்னென்ன கேஸ் இருக்குதா இல்லைன்னா லிக்யூட் இருக்குதா சாலிட் இருக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயமே ஒரு பெரிய புரியாத புதிராக இருக்குதுன்றாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதோட டைப்ஸ் மட்டும் சொல்கிறாங்க. ஓகேவா, ஒன்று வந்து ப்ரௌன் டுவார்ஃப் அப்படின்றாங்க, அதாவது ஃபெயில்டு ஸ்டார்ஸ், எந்த ஸ்டாராலலாம் ஒளி கொடுக்க முடியலையோ இலுமினஸ் கொடுக்க முடியலையோ ஸோ அதெல்லாம் ஃபெயில்டு ஸ்டார்ஸ் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒயிட் டார்ஃப்ஸ் அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு மீடியம் சைஸ்டு ஸ்டார்லேருந்து ஸ்மால் சைஸ்டு ஸ்டார் வந்து அதோட இறந்துருச்சு அந்த ஸ்டார் அப்படின்னா அதோடைய மிச்ச பாகங்கள் இருக்குல்ல அந்த கோர் சென்ட்ரல் ஏரியாவுடைய மிச்ச பாகங்கள், ஸோ அது வந்து ஒயிட் டுவார்ஃப் அப்படின்றாங்க. இன்னும் வந்து நியூட்ரான் டுவார்ஃப் இல்லைனா பிளாக் ஹோல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எப்போ வந்து லார்ஜஸ்ட் ஸ்டார் வந்து இறந்து போகுதோ இல்லைனா வெடிக்குதோ ஸோ அப்போ அதோட ரெம்னன்ஸ் இருக்கும்ல ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நியூட்ரான் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து என்ன மேட்டரால் ஆனது டார்க் மேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு இன்னும் தெரியலை. மேபி அதில் இருக்கிற சப்ஸ்டன்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியாத மெட்டீரியலாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா சயின்டிஸ்ட் வந்து இது வரைக்கும் இதை வந்து அப்சர்வ் பண்ணல, அதாவது என்னென்ன மேட்டர் இருக்குதுன்னு இவங்களால் கண்டுபிடிக்க முடியல. பட் வந்து தியோரிஸ் வழியாக வேணால் வந்து சொல்லியிருக்கிறாங்க மேபி இந்த பார்ட்டிகிள்ஸ்லாம் அங்கே டார்க் மேட்டரில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்றாங்க. ஓகேவா, ஸோ அது வந்து எப்படி நம்ம வந்து இதை அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா
கிராவிடேஷனல் லென்சிங் அப்படின்னு ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸை நம்ம வந்து உன்னிப்பாக கவனிக்கிறது தான் கிராவிடேஷனல் லென்சிங். ஓகேவா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்போ என்ன பண்ணுவோம்னா ஆப்ஜெக்ட்ஸை புல் பண்ணும். ஓகேவா, அதை பார்த்து வந்து புல் பண்ணும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இப்போ என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, லைட் வந்து அது வழியாக பாஸ் ஆச்சு அப்படின்னா அந்த லைட்டை வந்து பெண்ட் பண்ணும். ஓகேவா, ஸோ இப்போ நிறைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது, இந்த வழியாக ஒரு லைட் போகுது, ஒரு லைட் சோர்ஸ்லேருந்து போகுதுன்னா அப்போ அந்த லைட்டை வந்து பெண்ட் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டார்க் மேட்டரில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க, அதோட மேசிவ்னஸை வந்து கண்டுபிடிக்க நம்ம இந்த கிராவிடேஷனல் லென்ஸை யூஸ் பண்ணலாம். ஏன்னா எவ்வளோ தூரத்துக்கு லைட் வந்து பெண்ட் ஆகிருக்குதோ ஸோ அப்போ அவ்வளோ தூரத்துக்கு அதோட மேசிவ்னஸ் இருக்குது நம்ம கண்டுபிடிக்கலான்ற மாதிரி இந்த கிராவிடேஷனல் லென்சிங் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து சயின்டிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. தென் இது போக நாசா, இது வந்து இன்டைரக்ட் மெத்தட். ஓகேவா, கிராவிடேஷனல் லென்சிங் கண்டுபிடிக்க. இன்னொன்று வந்து நாசா பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம டேரெக்டான ஒரு வே வந்து டார்க் மேட்டரை டிடெக்ட் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கலான் இருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்மி காமா ரே ஸ்பேஸ் டெலஸ்கோப். ஓகேவா, ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டார்க் மேட்டரை ஒரு 3 கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஒன்று கோல்டு, இன்னொன்று வார்ம், இன்னொன்று ஹாட். ஓகேவா, இந்த 3 வந்து அதோட டெம்பரேச்சர் பொறுத்து அப்படின்னு கிடையாது. இந்த 3 ஏதாவது கோல்டு, வார்ம், ஹாட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் என்னென்ன மாதிரி பார்ட்டிகல்ஸ் வந்து எவ்வளோ ரேட்டில் இருக்குது அப்படிங்கிறத, அதோட மூமெண்ட் வந்து எப்படி இருக்குது ரேண்டமாக அப்படிங்கிறத பொறுத்து தான் இதை கோல்டு, வார்ம், ஹாட் அப்படின்ற மாதிரி நேம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா யூனிவர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஹோலாக எக்ஸ்பான்ஷன் ஆகிறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து டார்க் மேட்டர் பற்றின ஒரு விஷயம். ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் கேபினெட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது என்னன்னா வெஸ்ட் பெங்காலோட சிஎம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ வந்து புயல்னால அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்க கூட வந்து அது சம்மந்தமாக அசஸ் பண்ணுறதுக்காக பிஎம் கூட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. பட் வந்து அதுக்கு வெஸ்ட் பெங்காலோட சிஎம் மம்தா பானர்ஜி வந்து அது ரெஃப்யூஸ் பண்ணியிருப்பாங்க, அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேவா, ஆனால் அது இஷ்யூ கிடையாது. இப்போ என்ன இஷ்யூ அப்படின்னா, ஸோ அங்கே இருக்கிற கேபினெட் செக்ரட்டரி இருப்பாங்களே, ஸோ அந்த செக்ரட்டரிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெல்லியில் வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ நம்ம அதனால் பார்க்கலாம். ஆக்சுவலி இது யார் மூலமாக கொடுத்தாங்கன்னா அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் தி கேபினெட் இவங்க தான் கொடுத்தாங்க. ஓகேவா, ஸோ வந்து இவங்களை பற்றி பார்க்கலாம். இவங்க என்ன இப்போ யாரெல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே வந்து டாப் போஸ்ட்டில் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுற ஒரு அத்தாரிட்டி தான் இவங்க. ஓகேவா, இவங்கள யாரெல்லாம் இருப்பாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க, அவர் தான் சேர்பர்சன். அது போக மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இருப்பார். ஓகேவா, ஸோ இதுதான். தென் இவங்க வந்து இப்படி இவங்களை வந்து அதாவது அந்த செக்ரட்டரி இருக்கிறார் இல்லையா, ஸோ அவரை வந்து இன்வைட் பண்ணுறது வந்து இவங்க 2 பேருமே இன்வைட் பண்ணியிருக்க மாட்டாங்க, வேற ஒரு மினிஸ்டர் வச்சு பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அது இது வரைக்கும் இந்தியாவோட வரலாறுலேயே நடக்காத ஒன்று. ஓகேவா, ஸோ எப்படி வந்து இன்னொருத்தவங்களை வச்சு இவங்களை இன்வைட் பண்ணாங்க இன்னொரு மினிஸ்டரை வச்சு அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்து இவங்க இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ரூல்ஸில் 1954 6 கிளாஸை வந்து ரிவோக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதிலேருந்து அவங்க இந்த கிளாஸை ரிவோக் பண்ணி இவரை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதில் 6ல் 1ல் ஏ படி 6ல் 1 படி யாராச்சும் ஒரு கேடர் ஆஃபீஸர் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ அப்போ அவர் வந்து கவர்மெண்ட்டோடைய கண்ட்ரோலில் இல்லைனா கவர்மெண்ட் வந்து பார்ஷியலி கண்ட்ரோல் பண்ணுற ஏதாச்சும் ஒரு இதில் ஒர்க் பண்ணார் அப்படின்னா, இல்லைன்னா அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய அப்பாயிண்டியாக ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ அப்போ இவர் வந்து இவருடைய சர்வீஸை டெப்யூட் பண்ணுறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ வந்து இவருக்கு டெப்யூட்டேஷன் பண்ணுறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கைடன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அப்போது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஏதாச்சும் ஒரு கேஸில் டிஸ்அக்ரிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அப்போ அதில் வந்து என்ன பண்ணலாம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து முடிவெடுக்கலாம். ஸோ அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிற முடிவுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து எஃபெக்ட் கொடுக்கணும், அதாவது அதை ஒபே பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த இதை வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த செக்ரட்டரி இருக்கிறாரில், ஸோ அவரை வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வழக்கமாக எப்போவுமே ஒரு ஆஃபீஸர் வந்து ஆல் இண்டியா சர்வீஸில் இருக்கிறாரு அப்படின்னா, ஸோ அப்போ அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து டெபுடேஷன் பண்ண போகிறாரு அப்படின்னா, ஸோ அப்போ வந்து அந்த ஆஃபீஸரோட கன்கரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா, ஸோ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கிட்டேருந்து நாமினேஷன் வந்து இன்வைட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ அந்த நாமினேஷன் அப்படிங்கிறது வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் அனுப்புவாங்க. ஸோ அந்த எலிஜிபிலிட்டி வந்து பண்ணதுக்கப்புறமா அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இவங்க டெபுடேட் பண்ண வரலாம் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, ட்ரெடிஷ்னலாக இதுதான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. சென்ட்ரல் மினிஸ்ட்ரிஸ் தென் ஆஃபீஸர்ஸ் இருக்கலாங்கல்ல, ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க லிஸ்ட்டு கொடுக்குற ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குற லிஸ்ட்டில் இருந்து பர்சன்ஸை எலிஜிபிலிட்டி அடிப்படையில் சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அந்த ஆர்டர் வந்து யாருக்கு போகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கன்சர்ன் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு வந்து இந்த டெபுடேஷன் ஆர்டர் வந்து பாஸ் ஆகும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து எப்பவும் வந்து வழக்கமாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி டெபுடேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பதிலாக அதுலேருந்து ஒரு பிரதிநிதியை வந்து அனுப்புகிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. ஓகேவா, ஸ்டேட் பற்றி வந்து தெரிஞ்சுக்க. ஓகே, ஸோ அதுதான் வந்து டெபுடேஷன். இப்போது
இப்போ மேபி இந்த ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தரை வந்து டெப்யூட் பண்ண சொல்கிறாங்க, ஓகேவா. ஆனால் அவருக்கு வந்து இல்லை நான் டெப்யூட் பண்ண வர முடியாது அப்படின்னு சொல்லி அதை மறுத்துட்டாரு அப்படின்னா, ஸோ அப்போ அதுக்கு என்ன இருக்குது, என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா, ஆக்சுவலி இந்த 1969 ஆக்டுக்கு கீழே இவருக்குன்னு பனிஷ்மெண்ட் அப்படின்னு எதையும் வந்து கிளியர் பண்ணலை, ஓகேவா. இதுதான் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லலை. ஸோ இதுக்கு வந்து ரூல் 7 படி அத்தாரிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவருக்கு அகெயின்ஸ்டாக என்ன பெனால்ட்டி வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ இது வந்து யார் பண்ணுவா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுவாங்க, ஓகேவா. ஆனால் இதில் வந்து என்னென்ன மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி வந்து இல்லை, ஓகேவா. ஸோ அப்போ வந்து இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஆஃபீஸர் வந்து டெப்யூட் பண்ண போகிறாரு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான் முடிவு எடுப்பாங்க. பட் இந்த டைம் சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டுமே எடுத்துருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து கேட்கல. ஸோ இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ மேபி அவர் அந்த ஆஃபீஸர் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ஆகலை அப்படின்னா ஸோ அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட், அந்த பனிஷ்மெண்ட்டில் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ அதுக்கு கன்க்ளூஷன் என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஆக்சுவலி ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிறவங்கள யார் ரெக்ரூட் பண்ணுவா அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுவாங்க, ஓகேவா. அவங்க யாருக்கு கீழே ஒர்க் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே ஒர்க் பண்ணுவாங்க, ஓகேவா. ஆனால் எப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எப்போ இஷ்டமாக இருக்குதோ அப்போ வந்து அந்த ஆஃபீஸரை வந்து கூப்பிட்டுவாங்க இல்லையா, டெப்யூட் பண்ண வர சொல்லுவாங்க, ஓகேவா. ஆனால் இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய என்னதை வந்து பாதிக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கவர்மெண்ட் மெஷினரியை வந்து பாதிக்கும், ஓகேவா. ஸோ அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு எப்படி சொல்ல, நம்மளுக்குன்னு ஒரு ரைட்ஸ் பவர்ஸ் அந்த மாதிரி இல்லை, நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க இல்லையா. ஒரு கட்டத்தில் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் சில டைமில் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோடைய ஆர்டர்ஸை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுக்கும் இது லீட் பண்ணும் அப்படின்றாங்க. ஏன்னா ஒரு ஆஃபீஸர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்று சொல்கிறாங்க, அதை கேட்டு அவர் பண்ணுறாரு அப்படின்னா, ஆனால் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பிடிக்கலைன்னா அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்கள கூட்டு விடுவாங்க இல்லையா. ஸோ அதனால் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோடைய ஒர்க் அப்படிங்கிறத வந்து இது பாதிக்கும் அப்படின்ற மாதிரி இது வந்து சொல்லி முடிக்கிறாங்க, ஓகேவா. தென் வந்து நெக்ஸ்ட் என்னன்னா, இது வந்து நியாண்டர்மல் அவங்கள பற்றி கொடுத்துருக்காங்க, சரியா. ஸோ இந்த நியாண்டர்மல் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, முன்னாடிலாம் நம்மளுக்கு முன்னாடி நிறைய மனுஷங்க வாழ்ந்துருப்பாங்கல்ல, நிறைய டிஃப்ரெண்ட் டைம்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட் மனுஷங்க வாழ்ந்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு குரூப் தான் வந்து இந்த நியாண்டர்தர்மல்ஸ், ஓகேவா. ஸோ இவங்களை பற்றி பார்த்துட்டோன்னா அட்லீஸ்ட் 2 lakh இயர்ஸ்க்கு முன்னாடியாவது இவங்க வந்து எமர்ஜ் ஆகிருப்பாங்க. இவங்க வந்து பிளஸ்டோசன் அந்த எப்போக் சேர்ந்தவங்க, சரியா. ஸோ அந்த எப்போக்கு சேர்ந்தவங்க. தென் வந்து இப்போது இவங்க வந்து மாடர்ன் ஹியூமன் பாப்புலேஷன்ஸ் கூட அசிமிலேட் ஆகிருக்கிறாங்களாம், ஓகேவா. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹோமோசெப்பியன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து 35,000 தென் வந்து 24,000 வருஷத்துக்குள்ளே வந்திருப்பாங்க. ஸோ இவங்க வந்து யார் ரீப்ளேஸ் பண்ணியிருப்பா அப்படின்னா ஹோமோசெப்பியன்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா. அப்போ நியோடனதர்மல் அப்படிங்கிறவங்களுக்கு அப்புறமா யார் வந்திருப்பாங்கன்னா செப்பியன்ஸ் வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் இந்த நியாண்டர்தல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஸோ இவங்க வந்து எங்கே இருந்திருப்பாங்கன்னா யுரேஷியாவிலேருந்து அட்லாண்டிக் ரீஜன் ஆஃப் யூரோப் வரைக்கும் இருந்திருப்பாங்க, ஓகேவா. அதுக்கப்புறமா சென்ட்ரல் ஏஷியா வரைக்கும் ஈஸ்ட் வேர்ட் டைம் இருந்திருப்பாங்க. தென் வந்து இவங்க என்னென்ன ஏரியாலாம் ஆக்கியூபை பண்ணியிருப்பாங்கன்னா ப்ரெசென்ட்டையோட பெல்ஜியம் வந்து நார்த்லேயும் ப்ளஸ் சவுத்தில் வந்து மெடிட்டேரியன் அதாவது சவுத் வெஸ்ட் ஏஷியா வரைக்கும் இந்த நியாண்டர்தல்ஸ் இருந்திருப்பாங்க, ஓகேவா. ஸோ நம்ம இப்போ இந்த நியாண்டர்தல்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இவங்க வந்து இவங்களுடைய ரெம்னன்ஸ் வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க, ஓகேவா. ஸோ அவங்களோட சில எலும்புகள் அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் இவங்களை பற்றி நம்ம இப்போ நியூஸில் பார்க்குறோம். ஸோ இந்த நியாண்டர்தல்ஸ் பற்றி பார்த்துட்டோம் அப்படின்னா இவங்க வந்து நிறைய வந்து லைம்ஸ்டோன் கேவ்ஸில் தான் வாழ்ந்திருப்பாங்க, ஓகேவா. இவங்களோட போனெல்லாம் ஃபஸ்ட்டு எப்போ டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்கன்னா நியாண்டர்தல் வேலியில் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்புறமா 20th century வரைக்கும் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ வாழ்கிற ஹியூமன் பீயிங்ஸ் வேறு, இந்த வந்து நியாண்டர்தல் வேறு அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக இருக்கிற டிஸ்கவரிஸ் தான் என்ன சொல்லுது அப்படின்னா அப்படி கிடையாது. இவங்க இப்போ லிவிங்காக இருக்கிறவங்களுக்கும் இந்த முன்னாடி தொன்மையான பீப்புள் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கும் நடுவில் ஒரு ஓவர்லாப்பிங் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, ஓகேவா. ஸோ வந்து என்னென்னா இவங்க இந்த நியாண்டர்தல் இருக்கிறாங்களே இவங்க வந்து லாஸ்ட் ஐஸ் ஏஜில் வந்து வாழ்ந்திருப்பாங்க. இந்த பிளஸ்டோசினில் வந்து நிறைய ஏஜ் இருக்குது, நிறைய வருடங்கள், ஓகேவா. ஸோ வந்து அதில் ஐஸ் ஏஜில் வந்து இவங்க வாழ்ந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா. ஐஸ் ஏஜுக்கு முன்னாடி வாழ்ந்திருப்பாங்க, தென் வந்து ஐஸ் ஏஜ்லேயும் வாழ்ந்திருப்பாங்க. ஸோ இப்போது நியூஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா ரீசெண்டாக ஜெனட்டிக் அனாலிசிஸ் பண்ணி பார்த்துருப்பாங்க. இந்த கேவ்ஸ்லேருந்து பாடிஸ் கிடச்சதில்ல, அதுலேருந்து ஜெனட்டிக் அந்த அனாலிசிஸ் எடுத்து பார்க்கும்போது இந்த நியாண்டர்தல்ஸ் இருக்கிறாங்கல்ல, ஸோ இவங்க வந்து எங்கே வந்திருப்பாங்க அப்படின்னா இந்த பச்சோகிரோ கேவ்ஸ்க்கு வந்து வந்திருப்பாங்க. இந்த கேவ் வந்து பல்கேரியாவில் இருக்குது, ஓகேவா. ஸோ இதே கேவுக்கு இப்போ மாடர்ன் ஹியூமன்ஸும் வந்திருப்பாங்க, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகிருக்குன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து கிராஸ் ஆகி ஒரு புதுசாக ஒரு பிரெட் குரூப் வந்து கிரியேட் ஆகியிருக்கும். ஸோ அவங்க வந்து மாடர்ன் வித் நியாண்டர்தல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ இப்போ இந்த குரூப்பும் வந்து மிக்ஸ் ஆகும்போது ஒரு புதுசாக வந்து கிராஸ் பிரெட் குரூப் கிடைக்கும்ல, ஸோ அதை வந்து மாடர்ன் வித் நியாண்டர்தல் அப்படி சொல்கிறாங்க.
தென் வந்து அதனால என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நியாண்டர்தல் அப்படிங்கிறவங்க வந்து கோல்டு என்விரான்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆனவங்க. ஏன்னா அவங்க வந்து ஐஸ் ஏஜில் இருந்ததுனால அவங்களுக்கு வந்து கோல்டு என்விரான்மெண்ட்டில் எப்படி நம்மளால் சர்வை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இவங்க 2 பேரெல்லாம் சேர்ந்து ஒரு புதுசாக ஒரு வேரியண்ட் கிடச்சிருப்பாங்கல்ல. ஸோ இவங்களுக்கும் வந்து என்னன்னா அவங்களோட பாடியோட மெட்டபாலிசம், இம்யூனிட்டி அதெல்லாம் வந்து இவங்க கிட்ட இருந்து இந்த நியாண்டர்தல்ஸ் இருக்கிறாங்களே இவங்க கிட்ட இருந்து அடாப்ட் பண்ண ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா நியாண்டர்தல்ஸ் பற்றி பார்த்தோம். ஓகேவா? இவங்க வந்து நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்துருப்பாங்கல்ல நிறையா ஏஜில். ஸோ அதில் வந்து ஒரு ஹியூமன் பீப்புள் உடைய ஒரு குரூப். ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த நியூவாக க்ரியேட் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரூல்ஸில் சில ப்ராப்ளம் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை பற்றி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அவங்கலாம் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்கிறாங்க. ஓகேவா? அதுவும் என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ட்ரேசபிலிட்டி கிளாஸ் இதுக்கு கீழே வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இது என்ன அப்படின்னு பார்க்கலாம். வாட்ஸ்அப் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ட்ரேசபிலிட்டி ப்ரொவிஷன் அப்படிங்கிறது ஒரு அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்றாங்க. ஓகேவா? ட்ரேசபிலிட்டினா என்னென்னா ஒன்றும் இல்லை, இப்போ வந்து இனிமேல்லாம் யாராச்சும் ஒருத்தவங்க ஒரு மெசேஜ் வந்து எல்லாருக்கும் பரப்பி விட்டாங்க, ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் பரப்பி விட்டாங்கன்னா ஸோ அந்த இன்ஃபர்மேஷனுடைய ஃபர்ஸ்ட் ஆரிஜின் யார்கிட்ட இருந்துச்சு அந்த இன்ஃபர்மேஷன் போச்சு அப்படின்னு பார்க்குறது. ஓகேவா? ஏன்னா இது எதுக்குன்னா நிறையா ஃபேக்கான நியூஸ்லாம் பரவக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பட் வாட்ஸ்அப் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ட்ரேசபிலிட்டி அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க வாட்ஸ்அப் அப்படின்னா கேஎஸ் புட்டஸ்வாமி கேஸ்க்கு கீழே கோர்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரைட் டு ப்ரைவசி அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒருத்தவங்களுடைய ஃபோன் அவங்க அனுப்புகிற மெசேஜ் அதை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சா அவங்களோட ப்ரைவசி அப்படிங்கிற ஒரு விஷயம் பாதிக்கப்படும் இல்லையா? ஸோ அது வந்து ப்ரைவசியை வந்து இது பாதிக்கும். ப்ரைவசிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்னு நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? தென் இந்த ஐடி ரூல்ஸ் எடுத்து பார்த்தோன்னா அதில் சில பாசிட்டிவான ஆஸ்பெக்ட்ஸும் இருக்குது. ஓகேவா? ஆனால் அதில் வந்து சில ப்ரைவசி ஒருத்தவங்களோட ப்ரைவசி பாதிக்கப்படுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் கன்சென்சுவல் இன்டிமேட் பிக்சர்ஸ் அதெல்லாம் வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், பாசிட்டிவான ஆஸ்பெக்ட் அப்படின்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா பப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட். இப்போ வந்து யாருக்காச்சும் ஒருத்தவங்க இப்போ நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ் என்ன பண்ணலாம்னா கம்ப்ளைண்ட்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம் இருக்கும். ஸோ அப்போ அங்கே வந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதனால் வந்து டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாகும் அப்படின்றாங்க. தென் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் இருக்கிறதுனால அங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அங்கே போகலாம் அப்படின்றாங்க. ஓகே, அதுக்கப்புறமேட்டு இன்ஃபர்மேஷன் வந்து யூசர்ஸ்க்கு போகும்போது அது வந்து லேபிள் ஆட் பண்ணி போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இதெல்லாம் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்றாங்க. அதாவது இந்த ஐடி ரூலோடைய பாசிட்டிவ். ஓகே, ஆனால் இதில் சில இஷ்யூஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ப்ரைவசியை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இதில் அவங்களுடைய ஆர்பிட்ரரி அத்தாரிட்டி இதில் அதிகமாக இருக்குது. அதாவது அவங்களோட எல்லையை மீறி வந்து செயல்படுறாங்க, அவங்களோட பவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஐடி ரூல்ஸில் 2021 ரூல் 3ல் ஜேக்கு கீழே பார்த்துட்டோம் அப்படின்னா இன்டர்மீடியேட்டரிஸ். ஓகேவா? இன்டர்மீடியேட்டரிஸ்னால் யாருன்னா இப்போ ஆன்லைன் ப்ரொவைட் பண்ணுறவங்க. ஓகே, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அவங்களாம். ஓகே, ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா கவர்மெண்ட் வந்து இப்போ எங்களுக்கு இவங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் தாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அப்போ அதை கேட்ட 72 மணி நேரத்தில் ஒரு 3 நாளைக்குள்ளே கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணினதெல்லாம் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டரில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இன்டர்மீடியேட்டரிஸ் இருப்பாங்கள்ல அவங்க வந்து பீப்புள் யாரெல்லாம் என்னென்ன டெக்ஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்ற மாதிரி இந்த ரூல் 3ல் ஜேக்கு கீழே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து இதில் சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா டியூ டெலிஜென்ஸ் பை இன்டர்மீடியேட்டரிஸ் அண்ட் கிரீவியன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசமில் 3க்கு கீழே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஐடி ரூல் 2021 இப்போ கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து கண்டிப்பாக இந்த இது வந்து சைபர் செக்யூரிட்டி ஆக்டிவிட்டி ப்ளஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் அதெல்லாம் வந்து அது ரிப்போர்ட்டடாக எங்களுக்கு வந்து நீங்கள் நியூஸ் தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ அவங்க வந்து கேட்டு ஒரு 72 ஹவர்ஸ்க்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி வச்ச எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ரூல் சொல்லுது. இதே மாதிரி இந்த ரூலுக்கு கீழே என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 4 படி ஓகே யார் வந்து ஃபர்ஸ்ட் மெசேஜோட ஆரிஜினேட்டர் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்றாங்க. ஓகேவா? எலக்ட்ரானிக் மெசேஜ் வந்து இப்போ எல்லாருக்கும் பரவுதுன்னா ஸோ அந்த மெசேஜ் வந்து யார் ஃபோன்லேருந்து டைப் பண்ணி போச்சு, யார் அதோட ஃபர்ஸ்ட் ஒரிஜினேட்டர் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக இந்த இன்டர்மீடியேட்டரிஸ் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து ரூல் 4 பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரிஜினேட்டர் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் யாருங்கிறத சோஷியல் மீடியாஸ் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சோஷியல் மீடியா இன்டர்மீடியேட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 50 லேக்குக்கு மேலே ரெஜிஸ்டர்டு யூசர்ஸ் இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இன்டர்மீடியேட் ரிஸ்க் ஒரு சிக்னிஃபிகண்ட் அப்படின்றாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ட்ரேசபிலிட்டி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரேசபிலிட்டி அப்படின்னா என்னென்னா ஹூ செட் வாட். ஓகேவா? அதாவது நம்ம வந்து ஒரு ட்ராக் மெயின்டைன் பண்ணுறது.
யார்கிட்ட இருந்து இந்த மெசேஜ் வந்து யார்கிட்ட போச்சு. ஏன்னா பில்லியன்ஸ் ஆஃப் மெசேஜ் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒருத்தர் இப்போ நம்மளே ஒரு நாளைக்கு வந்து எப்படி பார்த்தா ஒரு 200 மெசேஜாக தான் அனுப்புவோம்ல. ஸோ வந்து பில்லியன்ஸ் ஆஃப் மெசேஜ் போகும்போது யார்கிட்ட இருந்து என்ன மெசேஜ் போச்சு அப்படிங்கிறத வந்து ட்ராக் பண்ணுறது தான் வந்து ட்ரேசபிலிட்டி. ஓகேவா. இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா, ஃபஸ்ட் சொன்ன மாதிரி ப்ரைவசியை பாதிக்குது. தென் வந்து என் டு என்கிரிப்ஷன் இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து பிரேக் பண்ணுதுன்றாங்க. ஏன்னா வாட்ஸ்அப்லலாம் நம்மளுக்கு என் டு என்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து நம்மளுக்கு ப்ரைவசியை வந்து என்ஷூர் பண்ணும். ஓகே, பட் அந்த இதையே இது வந்து பிரேக் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தேர்ட் பார்ட்டிஸ் வந்து யாராவது என்ன பண்ணலாம்னா இந்த டேட்டாவெல்லாம் திருடிடலாம். ஸோ இது வந்து வல்னரபிள் அட்டாக் இருக்குது டேட்டாக்கு அப்படின்றாங்க. ஓகே, அதுக்கப்புறமா ஒருத்தவங்களுடைய சேஃப் ஸ்பேஸில் வந்து நம்மளுக்கு வந்து இன்வேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜ். அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அந்த சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா, ஆக்சுவலி ஒருத்தவங்க வந்து அவங்களோட லைஃப்பில் டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா ஒருத்தவங்களோட வியூவை ஃப்ரீடமாக சர்க்குலேட் பண்ணணும். இப்போ எனக்கு ஒன்று தோணுது கவர்மெண்ட் பற்றி அப்படின்னா, ஸோ அப்போ அதை வந்து ஃப்ரீடமாக எல்லாருக்கும் வந்து இன்ஃபர்மேஷன் சர்க்குலேட் பண்ணணுன்ற மாதிரி இந்த கேஸ்க்கு கீழே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அதே கேஸ்க்கு கீழே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எப்போ வந்து ஒரு கவர்மெண்ட்டில் டெமோக்ரஸியில் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃப்ரீ ஃப்ளோ ஆகலையோ, மக்களோட தாட்ஸ் வந்து ஃப்ரீ ஃப்ளோ ஆகலையோ, அங்கே வந்து டெமோக்ரஸிங்கிற விஷயம் வந்து இறந்து போனதுக்கு சமம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து சொல்கிறாங்க. இதை வச்சு வாட்ஸ்அப் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா. ஸோ ஆனால் இதுக்கு கவர்மெண்ட் வந்து என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம இப்போ சிட்டிசன் இருக்காங்கன்னா அவங்களோட ப்ரைவசியை வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது எவ்வளோ ஒரு முக்கியமானதோ அதை விட வந்து என்ன பண்ணணும்னா நேஷனல் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் நாங்கள் ரெஸ்பான்சிபிள். ஸோ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்டில் எதுவுமே வந்து ஆப்சல்யூட் கிடையாது. ஓகேவா. ஸோ அப்போ வந்து ரைட் டு ப்ரைவசி அப்படிங்கிற ஒரு இதுவும் ஆப்சல்யூட் கிடையாது. ஆக்சுவலி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுத்தோம்னா அது ஆப்சல்யூட் கிடையாது. அது வந்து குவாலிஃபை இன் நேச்சர். குவாலிஃபைனா எப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்தந்த கண்டிஷனுக்கு கீழே இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம பார்டர் ஏரியாலாம் தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஃபண்டமெண்டலில் ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பாதித்தாலும் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதை கேட்டு தான் ஆகணும். ஓகேவா. ஸோ கவர்மெண்ட் இதுக்கு என்ன ஆர்கியூ பண்ணியிருக்காங்கன்னா, எந்த ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டுமே ஆப்சல்யூட் கிடையாது. எப்போ வந்து ஒரு கண்ட்ரியோட நேஷனாலிட்டி செக்யூரிட்டி வந்து முக்கியம் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா இந்த ப்ரைவசியை வந்து ஆப்சல்யூட்டாக நம்ம கொடுக்க முடியாது அந்த ரைட் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஏதாச்சும் ஒரு அஃபென்ஸ் ஓகேவா நம்மளுடைய சாவரனிட்டிக்கு இல்லைனா இன்டெகிரிட்டியை பாதிக்கிற மாதிரி, நம்மளோட ஸ்டேட்டோட செக்யூரிட்டியை பாதிக்கிற மாதிரி, நம்மளுடைய ஃபாரின் ஸ்டேட்டில் யாரெல்லாம் நம்ம கூட ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்கள பாதிக்கிற மாதிரி, பப்ளிக் ஆர்டரை பாதிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கு வந்து ப்ரிவென்ஷன், டிடெக்ஷன், தென் வந்து இன்வெஸ்டிகேஷன், ப்ராசிக்யூஷன், தென் பனிஷ்மெண்ட் இதெல்லாம் வந்து இந்த இதுக்கு ட்ரேசபிலிட்டிக்கு கீழே உண்டு அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அப்புறமா இந்த ஐடி ரூல் 2021 இருக்கு இல்லையா, இதில் வேறு என்ன இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த பிஸ்னஸ் ரூல் 1961 செகண்ட் கிளாஸ் படி மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் இருக்கிறாங்கல்ல, ஸோ இவங்களுக்கு வந்து என்னென்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு பவர் கிடையாது. ஓகேவா. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ப்ராட்காஸ்டிங் கீழே வரும். சரியா. ஸோ வந்து இது ஒரு இங்கேயே வந்து ஃபஸ்ட்டு தப்பு நடந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 2000 ஆக்ட் அப்படிங்கிறது வந்து டிஜிட்டல் மீடியாவை எப்படி ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. ஸோ வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களோட ரூல் மேக்கிங் பவர் அப்படிங்கிறதுக்கு தாண்டி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா. ப்ளஸ் வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டர்மீடியேட் ரிஸ்க்கு இது வந்து அடிஷ்னலான ஆப்ரேஷனல் காஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அப்போ அதில் வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து ஐடி ரூலோடைய இஷ்யூஸ். தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கனடா பீப்புளுடைய இண்டிஜினஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஒரு இஷ்யூ பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இது என்னென்னா ரெசிடென்ஷியல் ஸ்கூல் சிஸ்டம் பற்றி பேசியிருக்காங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இண்டிஜினஸ் ஸ்கூல் ஆஃப் கனடா அப்படின்னா இது என்னென்னா கனடாவில் வந்து ஒரு 3 பீப்புள் இருப்பாங்க. ஓகேவா. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ், இன்னொன்று வந்து மெய்டிஸ், இன்னொன்று வந்து இன்யூட் பீப்புள். ஓகேவா. இவங்க எல்லாம் சேர்ந்து கண்ட்ரியோடைய 4.9% பாப்புலேஷன் இவங்க இந்த 3 கேட்டகரி தான் இருப்பாங்க. ஓகேவா. அதில் ஃபஸ்ட் வந்து இன்யூட் பற்றி பார்த்துட்டோன்னா இவங்க வந்து நார்தர்ன் ரீஜன்ஸ் ஆஃப் கனடாவில் வந்து ஆக்கியபை பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா லேண்ட், வாட்டர், இந்த மாதிரி ஆர்டிக் ரீஜனில் உள்ள எல்லாத்தையும் வந்து இவங்க இருந்திருப்பாங்க. ஓகே. அதுக்கப்புறமா மெய்டிஸ் பற்றி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து யூரோப்பியன் ப்ளஸ் இண்டிஜினஸ் ஆன்சஸ்ட்ரி சேர்ந்த ஒரு இது தான் இவங்க. ஓகேவா. தென் இவங்க மோஸ்ட்டாக எங்கே லிவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்டேரியோ, தென் வந்து ப்ரேரி இந்த மாதிரி ஏரியாவில் வந்து வாழ்ந்திருப்பாங்க. ஓகே. தென் ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இவங்க தான் ஆக்சுவலி கனடாவோட ஒரிஜினல் இன்ஹாபிட்டன்ஸ். ஓகேவா. அந்த லேண்ட்லேயே இருந்து அங்கேருந்து உருவாகினவங்க தான் இந்த ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ். இவங்க வந்து ஆர்டிக் ரீஜனுடைய சவுத்தில் இருந்திருப்பாங்க. ஓகேவா. அதுக்கப்புறமா 630 ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் கம்யூனிட்டி இருந்திருப்பாங்க. இவங்க வந்து 50 நேஷன்ஸ் ப்ளஸ் வந்து 50 இண்டிஜினஸ் லாங்குவேஜஸை ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. அப்புறமா அங்கே என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா காம்ப்ளெக்ஸான சோஷியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக், கல்ச்சரல் சிஸ்டம் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும். அதனால என்ன ஆகும்னா அங்கே அதுக்கப்புறம் கொலோனியல் ஃபோர்ஸ் அங்கே வந்து வந்திருப்பாங்க. ஓகேவா. அதனால
அதனால அங்கே இருக்கிற மக்களுடைய லைவ்லிஹுட் வந்து த்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இந்த கொலோனியல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சில ப்ராக்டிஸ் தென் பாலிசிஸ் கிரியேட் பண்ணி இண்டிஜினஸ் பீப்புளுடைய வாழ்க்கையை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அப்போ ஒன்று கொண்டு வந்தது தான் இந்தியன் ஆக்ட். ஓகேவா. இந்தியன் ஆக்ட் பாஸ் சிஸ்டம், தென் வந்து ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அதில் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போயே வந்து இந்த நியூஸ் நம்ம பார்க்கணுன்னா ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸில் வந்து நிறையா சில்ட்ரனுடைய பாடி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, பாடினா அதோடைய எலும்புகள் இருக்குல்ல, ஸோ அது வந்து நிறையா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால நம்ம இந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேவா. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19th and 20th சென்ச்சுரியில் கனடா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாட்டுடைய இண்டிஜினஸ் சில்ட்ரன் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களோட ஃபேமிலி கிட்டேருந்து அவங்களோட ஒரிஜினல் பிளேஸ் கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போய் ஒரு போர்டிங் ஸ்கூலில் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்கூல் பேர் தான் இந்தியன் ரெசிடென்ஷியல் ஸ்கூல். ஓகேவா. இவங்களோட ஏம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இண்டிஜினஸ் சில்ட்ரன் இருப்பாங்கள்ல, கனடாவுடைய ஒரிஜினல் பீப்புள், ஸோ அவங்கள கனடியன் சொசைட்டி கூட வந்து ப்ராட் பண்ணுறது, அசிமுலேட் பண்ணுறது. ஓகேவா. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா அங்கே இருக்கிற அந்த குழந்தைங்க இருப்பாங்களா அவங்களுடைய வந்து ஐடென்டிட்டியை மாற்றி கிறிஸ்டியானிட்டிக்கு வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா. அப்புறம் வந்து அந்த சில்ட்ரன் வந்து அவங்களுடைய ஓன் லாங்குவேஜஸ் பேசவோ இல்லைனா அவங்களோட ஓன் கல்ச்சரல் ஹெரிட்டேஜை ஃபாலோ பண்ணவோ அவங்களோட ஓன் ஐடென்டிட்டியை வந்து ஃபாலோ பண்ணவோ விடாமல் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப வேர்பலி தென் வந்து ஃபிசிக்கலி செக்ஷுவலி அப்யூஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்கள ரொம்ப மிஸ்ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. அதனால என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த கனடாவுடைய சொந்த நாட்டில் மக்களே அவங்கள வந்து என்ன ஆகியிருப்பாங்க அப்படின்னா வேறு நாட்டு மக்கள் மாதிரி ஆகியிருப்பாங்க. ஓகேவா. அவங்களோட ஓன் கவர்மெண்ட், கல்ச்சர், ஐடென்டிட்டி இதெல்லாம் வந்து தொலைச்சிருப்பாங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1,50,000 ஃபர்ஸ்ட் நேஷன் சில்ட்ரன் வந்து என்ன ஆகியிருக்கும்னா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஓகேவா. ஏன்னா ஃபர்ஸ்ட் நேஷன் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரிஜினல் பீப்புள் இல்லையா, கனடாவுடைய அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்த மக்கள். ஸோ அவங்க வந்து அதில் 1,50,000 பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஓகே. 2008 கனடா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு கமிஷன் வந்து லான்ச் பண்ணி இந்த இந்தியன் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் சிஸ்டம் இருக்குல்ல அதோடைய இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி டாக்குமெண்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ டாக்குமெண்ட் பண்ணும்போது ட்ரூத் அண்ட் ரீகன்சிலியேஷன் ரிப்போர்ட்னு ஒரு ரிப்போர்ட் வெளியில் விட்டுருப்பாங்க. அதில் என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா நிறைய இண்டிஜினஸ் சில்ட்ரன் இருக்காங்கல்ல அவங்க வந்து அவங்களுடைய ஹோம் கண்ட்ரிஸ்க்கு திரும்ப போகவே இல்லை அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருப்பாங்க. விச் மீன்ஸ் அவங்க வந்து வேறு கண்ட்ரிக்கு போயிருக்கலாம், இல்லைனா அவங்க வந்து இறந்துருக்கலாம், இல்லைனா அவங்க வந்து கொல்லப்பட்டிருக்கலாம். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து கன்க்ளூஷன் ஆஃப் த ரிப்போர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இது வந்து ஒரு கல்ச்சரல் ஜெனோசைட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. இந்த இந்தியன் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் பாலிசி அப்படிங்கிறது ஒரு கல்ச்சரல் ஜெனோசைட் அப்படின்ட்டு அப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கனடா கவர்மெண்ட் அதுக்கு வந்து சாரி கேட்டிருப்பாங்க. ஓகே. ஸோ வந்து இப்போ நம்ம ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே வந்து அந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூல் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து நிறையா எலும்புக்கூடு வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க குழந்தைங்களோடது. ஸோ அதனால தான் நம்ம இதை பற்றி பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஹிமாலயாவில் வந்து நிறையா பேர்ட் ஸ்பீஷஸ் வந்து அழிஞ்சிட்டு வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வெஸ்டர்ன் ஹிமாலயா பற்றி பார்க்கலாம். அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பஞ்சாப் ஹிமாலயா இல்லைனா காஷ்மீர் இல்லைனா ஹிமாச்சல் ஹிமாலயா அப்படிம்பாங்க. இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட் இந்த 3 இதுலேயும் வந்து ஸ்டேட்டில் வந்து பரவி இருக்குது. தென் வந்து ஸ்டடீஸ் வந்து இங்கே அண்டர்டேக் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா டெம்பரேட் ஃபாரஸ்ட் பற்றி, அதுவும் வந்து டெம்பரேட் ஃபாரஸ்ட் வந்து உத்தரகாண்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி எடுத்திருப்பாங்க. ஓகேவா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டடி வந்து என்ன சப்போர்ட் பண்ணுன்னா எண்டமிக் பேர்ட் ஸ்பீஷஸ் பற்றி சொல்லும். ஓகேவா. ஆக்சுவலி பேர்ட் ஸ்பீஷஸ் அப்படிங்கும்போது எண்டமிக் அப்படின்னா அந்த ஸ்பீஷஸ் வந்து அங்கே மட்டும்தான் இருக்குது. இப்போ உத்தரகாண்டுக்கு வந்து ஒரு பேர்டு எண்டமிக் அப்படின்னா உத்தரகாண்டில் மட்டும்தான் அது ரொம்ப ஸ்பெஷலானதாக இருக்கும். ஓகேவா. இந்த ஸ்டடிஸ் வந்து என்ன ஃபைண்டிங் பண்ணியிருக்குன்னா நிறைய இம்பார்ட்டண்டான பேர்டோட ஸ்பீஷஸ் ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா முக்கியமாக நான் நேட்டிவ் ஸ்பீஷஸ் தென் வந்து லேண்ட் யூஸ் சேஞ்சஸ்னாலன்றாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நான் நேட்டிவ் ஸ்பீஷஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். நான் நேட்டிவ் ஸ்பீஷஸ்னால் என்னென்னா இப்போ இது உத்தரகாண்டில் வந்து ஒரு பிளான்ட் ஸ்பீஷஸ் கிடையாது. ஓகேவா. வேறு வெளிநாட்டில் இருந்தோ இல்லைனா வெளியே ஸ்டேட்டில் இருந்தோ வந்து அங்கே வந்திருக்கு அப்படின்னா ஸோ அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் நேட்டிவ் ஸ்பீஷஸ்மாங்க. இது வந்து ஆக்சிடென்ட்டாவோ இப்போ ஏதாவது பேர்ட் அந்த மாதிரி கொண்டு போட்டிருக்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணியிருக்கலாம்னா டெலிபரேட்டாக வந்து ஹியூமன் பீயிங் வந்து கொண்டு போய் கொடுத்துருக்கலாம், கொண்டு போய் அதை வந்து விதைச்சிருக்கலாம் அப்படின்றாங்க. ஓகேவா. ஸோ இதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதான் நான் நேட்டிவ் ஸ்பீஷஸ். ஆனால் நான் நேட்டிவ் ஸ்பீஷஸ் வந்து அங்கே உள்ள இப்போ உத்தரகாண்டுக்கு ஒரு ஸ்பீஷஸ் நான் நேட்டிவாக இருக்குதுன்னா அது வந்து நேட்டிவ் ஸ்பீஷஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிரியேட் பண்ணாது. ஓகேவா. மற்ற பிளான்ட்டோட வளர்ச்சியெல்லாம் தடுக்காது. ஓகே. ஆனால் இன்வேசிவ் ஸ்பீஷஸ்னு ஒன்று இருக்குது. இதனால் நான் நேட்டிவ் ஸ்பீஷஸ்க்கு கீழே இன்வேசிவ் ஸ்பீஷஸ்னு வரும். ஓகேவா. இதுவும் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நான் நேட்டிவ் ஸ்பீஷஸ். ஆனால் இன்வேசிவ் ஸ்பீஷஸ் வந்து ரொம்ப மக்களுடைய எக்கனாமிக் என்விரான்மெண்டல் ஹியூமனுக்குலாம் ஹார்ம் டெவலப் பண்ணும். ஓகேவா. இது ஈகோ சிஸ்டமோட பயோடைவர்சிட்டியை கம்மி பண்ணும். நிறையா டிசீஸ்க்கு வெக்டராக இருக்கும். ஓகேவா. நிறைய பேரசிட்டிக் தென் வந்து பேத்தோஜின் டிசீஸ் எல்லாம் வந்து இது வந்து பரப்பி விடும். ஓகே. ஏதாவது என்னென்னா இந்த இன்வேசிவ் ஸ்பீஷஸ் வந்து மற்ற ஸ்பீஷஸை வந்து வளர விடாமல் தடுக்கும். இன்னொன்று வந்து அதுக்கு நிறைய டிசீஸ் வந்து கிரியேட் பண்ணும். இதெல்லாம் வந்து இன்வேசிவ் ஸ்பீஷஸ். ஓகே. ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. தென் வந்து இந்த ரிப்போர்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உட்பெக்கர் இருக்குது இல்லையா, மரங்கொத்தி பறவை. ஸோ அது வந்து பயோடைவர்சிட்டி, அதாவது அங்கே இருக்கிற பயோடைவர்சிட்டியோடைய
பேர்டு டைவர்சிட்டியோட இண்டிகேட்டர் அப்படின்னு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அங்கே வந்து பேர்ட் ஸ்பீஷஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா உட்பெக்கர் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இது வந்து மரங்கொத்தி பறவை வந்து மரத்தை வந்து கொத்தும் இல்லையா? ஸோ அப்போ கொத்துறதுனால மற்ற பேர்ட்ஸ் வந்து ஈஸியாக அதுக்குள்ளே வந்து நெஸ்ட் கட்டி அதில் நிறைய வாழ்கிறதுக்கு வந்து இந்த மரங்கொத்தி வந்து ஹெல்ப் ஆகுது. ஸோ வந்து மற்ற பேர்ட் ஸ்பீஷஸோடைய பாப்புலேஷனை வந்து அதிகப்படுத்துறதுக்கு இது முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி ரிப்போர்ட் பற்றினது. ஓகே இன்றைக்கி நியூஸ் அனாலிசிஸ் அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த நியூஸ் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தென் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே. பி சேஃப், தென் பி பாசிட்டிவ். தேங்க்யூ.